யோகஸ்ரீ அவர்களோட வீட்ல திடீர்னு ஊர் பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளிவந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவங்க தான் யோகஸ்ரீ அவர்கள். சமீபத்தில அவங்க இந்த சரிகமப நிகழ்ச்சிலாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டின் முன்பு ஏராளமான ஊர் பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க. அண்ட் இத பார்த்து யோகஸ்ரீ அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அங்க பார்த்தீங்கன்னா, தாரத்தப்பட்ட வச்சு, அவங்களுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு, மாலை அணிவிச்சு, ஷால்வா அணிவிச்சு, வெடி வெடிச்சு, அந்த இடத்தையே ஒரு திருவிழா மாரி பார்த்தீங்கன்னா, செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அங்க வந்திருந்த ஊர் முக்கியஸ்தர்களாக இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்கு கைத்தட்டி, வாழ்த்து சொல்லி, அந்த இடத்தையே ஒரு ஆரவாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்த யோகஸ்ரீ அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா, அவங்க எப்பவும் போல நார்மலா தான் இருந்திருக்காங்க. இடையில கூட அவங்களோட ஊருக்குலாம் போயிருக்காங்க. பட் அந்த ஒரு டைம் வந்து இந்த பொண்ணு டிவில வருதுல அப்படின்னு சொல்லி 1, 2 பேர் பார்த்துருக்காங்க. செல்ஃபி எடுத்திருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த சீசன்ல 2வது இடம் பிடிக்கவும், அவங்களோட ஊருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை கிடைச்சிருக்கு. நம்ம ஊர்லேருந்து ஒரு பொண்ணு போயிட்டு அங்க பாடி, இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெருமை வந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் அங்க வந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களும், முக்கியஸ்தர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நம்ம ஊர்லேருந்து ஒரு பொண்ணு போயிட்டு இவ்வளோ பெரிய இடத்துல ஸ்டேஜ்ல பாடி பரிசு வாங்குனது அப்படிங்கிறது நம்ம ஊருக்கே பெருமை. உன்னால நம்ம ஊர் வந்து பெருமை அடைஞ்சிருக்கு. நீ வந்து இதுக்கப்புறம் நம்ம ஊரோட அடையாளமா மாறியிருக்க. உன்ன பார்த்து எத்தனையோ பேரு இதுக்கப்புறம் வந்துட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேருந்து போவாங்க. அது எல்லாத்துக்குமே கௌரவம் உன்னால தான் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்பவே பெருமைப்படுத்தியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்கனே யோகஸ்ரீ அவர்களுக்கு ஒரு சில பரிசு பொருட்களுமே குடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த யோகஸ்ரீ அவர்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையாமா. ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்ணீர் சிந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸுமே வந்திருந்த எல்லோருக்குமே நன்றி சொல்லியிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்க வந்திருந்த நெறைய பேர் வந்து யோகஸ்ரீ அவர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, அண்ட் யோகஸ்ரீயோட ஃபேவரைட் பாடல அங்க நான் அத்தன பேருக்கு முன்னாடி பாட சொன்னது அப்படின்னு அந்த இடமே ரொம்பவே ஹோல்சமா இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க அட்லி மற்றும் அல்லு அர்ஜுன் இவங்க 2 பேரும் சேர்ந்து புதிய படம் ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்னும், அந்த படத்த சன் பிக்சர்ஸ் அவர்கள் தான் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட ரூ. 600 கோடி பட்ஜெட்ல இதுவரைக்கும் தமிழ் சினிமால யாரும் பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு படம் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு ஆரம்பத்துல யாரு ஹீரோயினா வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இழுத்துட்டு இருந்துச்சு. நெறைய பேர் வந்து சமந்தா அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. நெறைய பேர் ராஷ்மிகா அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. பட் சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு படத்துக்கு தீபிகா படுகோனே அவர்கள் தான் வந்து ஹீரோயினா ஒர்க் பண்ண போறாங்களாமா. இதுக்கு முன்னாடி அவங்க சந்தீப் அவர்களோட படத்துல புக் ஆகியிருந்தாங்க. அதனால இந்த படத்துல நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு போணுச்சு. பட் சமீபத்தில அந்த படத்துலேருந்து ஒரு சில பிரச்சனைகளால அவங்க வெளிய வந்திருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இப்ப அவங்க அல்லு அர்ஜுன் அவர்களோட படத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி வந்த எந்திரன தாண்டி மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட ஒரு அவெஞ்சர்ஸ் கணக்குல இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அட்லி அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு. நீங்க இந்த ஒரு படத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.